நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். இப்போ எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டாங்க, ட்ரீம் என்னன்னு சொல்லியாச்சு, எல்லாரும் வந்து வாழ்த்திட்டாங்க. உங்களில் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் எதுலேருந்து இங்கே வந்திருக்கீங்களே, உங்களில் ஒருத்தங்க வந்து பேசினாதான் எங்களுக்கு வந்து ஆக்சுவல் பிக்சர் என்ன அப்படிங்கிறதுக்கு தெரியும். அதுக்கு திருமதி லதா அவர்களை வரவேற்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் லதா. நான் நல்லம்மை ராமநாத நகர்லேருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இப்போ என் மனசில் இருக்கிறத பேச வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு எனக்கு வந்து இந்த மேடை வந்து பெருசாக அந்த மாதிரி இல்லைனாலும் என்னோடய கஷ்டம் மனசில் இருக்கிறது அப்படியே நான் அவங்கக்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். எங்கள் மக்கள் மத்தியிலையும் நான் சொல்கிறது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எங்கள் பெரியவங்களாம் படிப்புன்ற சொத்தை எங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க. நாங்கள் பெரியவங்க எங்கள் ஈக்குள்ள இருக்கிற பெண்கள் படிப்புன்ற சொத்தை வந்து இழந்துட்டோம், தொலைச்சிட்டோம். எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு காமிக்கலை. அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி குடிசை போட்டு மக்கி போன ஓலையை வச்சு வீடு கட்டுவோம். எங்கேயாவது பனை மரம் இருந்தால் அதுலேருந்து பனை ஓலையை வெட்டின்னு வந்து அதை மடித்து வீடு கட்டி அது எப்படியும் ஒரு 6 மாதத்துக்காவது இருக்குமா, தாங்குமா. 6 மாதத்துக்கு பிறகு நமக்கு வந்து இந்த வேறு ஓலை வெட்டுறதுக்கு நம்ம சம்பாதிக்கணும். ஏன்னா எங்ககிட்ட படிப்பு இல்லை. கூலி வேலைக்கு தான் போகணும், மரம் வெட்ட போகணும், செங்கல்ல இருக்கணும், சத்திர வேலைக்கு போகணும், வீட்டு வேலைக்கு போகணும். இந்த மாதிரி கஷ்டத்துலேயும் பிள்ளைங்களானா நம்மள மாதிரி விடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு 10வது 12வது வரைக்கும் படிக்க வச்சோம். எங்கள் பொண்ணை வந்து காலேஜுக்கு படிக்க வச்சோம். அப்புறம் பரமேஸ்வரன்ற பையன் காலேஜுக்கு படித்தான், மாலதின்ற பொண்ணு காலேஜுக்கு படித்தது, அஞ்சலின்ற பொண்ணு காலேஜுக்கு படிக்க வச்சோம், லக்ஷ்மணன்ற பையன் இப்போ காலேஜ் படிச்சுன்னு இருக்கிறான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்கள் பொண்ணு அம்மா ஐயா கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டலில் வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியனில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாங்க. கொரோனா காலத்தில் வந்து அவங்களால கொஞ்சம் பணியை தொடர முடியல. இப்படிலாம் வந்து நடக்கிற காலத்தில் இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கஷ்டப்பட்டோம். நாங்கள் பண்ண புண்ணியமா இல்லை எங்கள் முன்னோர் பண்ண புண்ணியமானு எங்களுக்கு தெரியல. ஐயா துரைசார் மூலிமா எங்கள் குயிலுக்குப்பம் கிராமத்தை எங்கள் வாழும் தெய்வமான உங்கள் முன்னாடி எடுத்துன்னு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு வாழும் தெய்வம் நீங்கள் தான்மா. அப்போது ஐயா வந்து சொன்னார், நான் மனசை திறந்து பேசுகிறேன், யாரும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் எதாவது தப்பாக பேசினா. ஐயா வந்து சொன்னார், நாங்கள் வந்து உங்களுக்கு 650 2 பெட்ரூமு, ஒரு பாத்ரூம் இதெல்லாம் சொன்னார் ஐயா. அப்போ ஐயா சொல்லும் போது நான் சத்தியமாக சொல்கிறேன், அவர் சொல்லும் போதே வந்து நான் என்ன நினச்சேன், அந்த வீட்டு உள்ள வாழ்ந்ததாகவே எனக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு. நம்ம வாழ்ந்துட்டோம், ஐயா சொல்லிட்டாரு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் அந்த நினைவை வந்து எனக்கு இன்றைக்கி அப்படியே அந்த வீட்டில் படுக்கும் போது அப்படியே நிம்மதியாக தூங்குகிறோம். வெயில் காயுதா மழை பெய்யுதான்னா ஜன்னலை திறந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒழுகுற இடத்துல வந்து பாத்திரத்தை வைப்போம். ஆனால் இப்போ உங்கள் அம்மாவாலையும் ஐயாவாலையும் நீங்கள் இருக்கிற எங்கள் லோட்டரி சங்கத்தை அமைப்பாலையும் வெயில்னால் எங்களுக்கு தெரியல, மழைன்னா சுத்தமாக தெரியல. அந்த மாதிரி நாங்கள் வந்து வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஐயா அம்மா எங்களுக்கு கொடுத்த இந்த வரத்தை நாங்கள் எப்படி தொலைக்க முடியும், விட மாட்டோம். நாங்கள் வந்து அதை வந்து நம்ம குயிலுக்குப்பம் பகுதியில் இருந்து வந்துக்கிற யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு நாளும் நான் யோசனை பண்ணேன், நம்ம என்ன கேட்குறது, ஐயா வந்து நம்மளுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாரு, நம்ம
எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாரு, நம்மளை இப்படியே விட்டுட்டு போயிடுவாரா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணி என்னோடய தனிப்பட்ட கருத்தாக தான் நான் வந்து ஐயா கிட்ட வந்து, ஐயா உங்கள் ஃபோட்டோ இருந்தால், அம்மா ஐயா ஃபோட்டோ இருந்தால் தினமும் நாங்கள் பார்ப்போம். எங்கள் மக்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குனாங்க. ஆமாம், அதுதான் உண்மை. ஏன்னா நான் ஒரு சமூக சேவை செய்கிறேம்மா, அதனால் நான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு என்னால் பேசுகிறதுக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து நைட்டு பகல் எங்கள் மக்கள் மத்தியில் நிறைய தப்புகள், பிரச்சனைகள், ஒத்துழைப்பு நிறைய இல்லாமல் இருந்தது. ஆனால் அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு எங்களை வந்து 4 வருஷமாக எங்கள் கூட எங்களுக்கு நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத மாளிகை கட்டி கொடுத்த எங்கள் இன்ஜினியர் சாருக்கு வந்து நாங்கள் குயில்குப்பம் சார்பாக, எங்கள் மக்கள் சார்பாக பெரிய நன்றி, கோடியான நன்றி நான் சொல்கிறோம்மா. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வந்து இவ்வளோ நாள் குயில்குப்பத்தில் வாழ்ந்தோம். இப்போ நல்லம்மை ராமநாதன் ஐயா அந்த ஊரில் வாழுறோம். நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம்மா. உங்கள் பேரில் இருக்கிறோம். நாங்கள் எப்போவுமே தோக்க மாட்டோம். ஏன்னா ஐயா முன் வச்ச கால் என்றைக்குமே பின் வைக்க மாட்டார். அவர் பேரில் வாழற நாங்களாக தோப்போம், கண்டிப்பாக தோக்க மாட்டோம். இன்றைக்கி நான் உறுதி சொல்கிறேன், அடுத்த வருஷத்தில் எங்கள் பிள்ளைங்க, இனி படிக்கிற பிள்ளைங்க, நான் அதுதான் யோசனை பண்ணின்னு வந்தேன். அம்மா எங்களை இப்படியே விட்டுறாதீங்கம்மா, நாங்கள் படிப்பை தொலைச்சிட்டு நிற்கிற பெண்கள், நாங்கள் எங்களுக்கு ஏதாவது சிறு தொழில் ஏதாவது ஒரு, ஆனால் பொருளாதார வகையில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்காக எங்களுக்கு ஒரு தொழில் வகையில் எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கன்னு கேட்கலான்னு வந்தோம். ஆனால் அம்மா ஐயா சாருங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, இன்னமும் பண்ண போகிறாங்கன்னு. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து உங்கள் பேரில் வாழ்கிற நாங்கள் எப்படிம்மா தோற்று போவோம்? தோற்க மாட்டோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். இது நான் வந்து குயிலுகுப்பம் மக்கள் ஒட்டுமொத்த 63 குடும்பம் இல்லாத எங்களுடைய தலைமுறை பொண்ணு புள்ள பேரன் பேத்தி எல்லாரோட சார்புலையும் நான் இன்றைக்கி உறுதி அளிக்கிறோம். நம்ம குயிலுகுப்பத்தில் வந்திருக்கிற சொல்லுங்கள், அம்மா பேரில் வாயிரம் அப்பா பேரில் வாயிரம், நம்ம தோற்றுருவோமா? தோப்போமா? நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பெரிய அதிகாரியாக கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களை ஆக்கணும். நான் என் பேரனை ஆக்குவேன். என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், புள்ள ஒண்டி தான் இருக்கிறேன். என் பேரனை கண்டிப்பாக ஆக்குவேன், என் பேத்தி ஆக்குவேன். கண்டிப்பாக நான் வந்து எங்கள் சார்பில் நான் வந்து சொல்கிறேம்மா, உங்கள் பேரில் இருக்கிறோம்மா. நாங்கள் முன்னாடி இந்த மேடைக்கு வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஐயா அம்மாவுக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றிம்மா. ரொம்ப மனசை விட்டு பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும். நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு உண்மையான ஒரு 63 ஃபேமிலியை எடுத்து நிறுத்திருக்கோங்கிற பெருமை எங்களுக்கும் உண்டு. அதை நீங்கள் இன்னும் எங்களை பெருமைப்படுத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு வருவோம், 3 மாதம் கழித்து வருவோம். ஆனால் உங்களோட எப்போவுமே இருக்க போகிறவர் திரு SS பாலாஜி எம்எல்ஏ அவர்கள். அவரை பற்றி என்ன சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இது நான் சொல்லலை, இங்கே இருக்க அவங்கள்ட்ட கேட்டப்போ அவர் சொன்னாங்க, ஹீ இஸ் வெரி கைண்ட் ஹார்ட்டட். இன்றைக்கி எங்கள் கமிட்டி எல்லோரும் ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க, தற்செயலாக அவரும் ப்ளூ கலரில் வந்திருக்காரு. அப்படி தான் திரு SS பாலாஜி அவர்கள். திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட மானாமதி ஊராட்சியில் இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டு அந்த பயனாளிகளிடம் அந்த இல்லங்களை ஒப்படைக்கக்கூடிய இந்த மகத்தான நிகழ்விற்கு அடிப்படை காரணமாக தன்னுடைய சிந்தனையில் உதித்த அதை செயல் வடிவம் கொடுத்திருக்கக்கூடிய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கலைமாமணி ஐயா ராமநாதன் அவர்களே, அம்மா நல்லம்மை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக யாரை அழைத்தால் நிறைவு பெறும் என்கின்ற அந்த நிலையிலே இருந்து இன்றைக்கு இதற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பவர் தொடர்ச்சியாக ஒரு சொல்லாடல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அடிபட்டு கொண்டிருக்கிறது. சொல்லாடல் என்றால் அது ஒரு டெர்மினாலஜின்னு வச்சுக்கலாம். திராவிட மாடல்னு ஒரு சொல்லாடல். இந்த திராவிட மாடல் அரசு என்கின்ற அந்த அரசிற்கான ஒரு பயணியர், அதை உருவாக்கியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். இன்றைக்கு பேசுகிறவர்கள், அவரை பார்க்கிறவர்கள் எல்லாம் அவரை ஒரு கல்வியாளராக பார்க்கிறார்கள். அவர் ஒரு கல்வியாளர் என்பதை கடந்து
He was one of the most efficient parliamentarian. He was a member along with பேரறிஞர் அண்ணா. அந்த வகையில் இன்றைக்கு கல்வித்துறையில் எப்படி ஒரு முன்னோடியாக இருக்கிறாரோ அது போன்று அரசியல் துறையில் எங்களை போன்றவர்களுக்கு முன்னோடியாக இருப்பவர் ஐயா ஜிவி அவர்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ரோட்டரி சங்கத்தை சார்ந்த அனைத்து நிலையிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை, என்னுடன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் செல்வகுமார் அவர்களை, தம்பி நடராஜ் அவர்களை, வெங்கடேஷ் அவர்களை, ஜெகதீஷ் அவர்களை. இப்போ பொதுவாக இது மாதிரியான நிகழ்ச்சிகள் அரசு சார்பில் ஒருங்கிணைக்கப்படும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நான் 2021 தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனால் இந்த திட்டம் 2018 ஜூலை 1 ஆரம்பிக்கப்பட்டதாக சொன்னார்கள். இப்போ 2018 ஐயா ராமநாதன் அவர்கள் யாரை அடையாளம் கண்டிருக்காருன்னா, இப்போ சொசைட்டியில் பல்வேறு தரப்பிலான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் யாருக்கு யாருடைய தேவையை பூர்த்தி செய்வது, எதற்கு முன்னுரிமை கொடுப்பது, அரசியலாக தெரிந்தாலும் ஒரு அடிப்படைக்காக சொல்கிறேன். ரிசர்வேஷன் என்பதே ஒரு கன்செஷன் கிடையாது. இட் இஸ் ஒரு ஈக்குவல் ஸ்டேட் வர்றதுக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்குறோம். அந்த மாதிரி இப்போ இன்றைக்கு பாதிக்கப்படுகிறவர்கள் பல்வேறு சமூகத்தை சார்ந்த மக்கள் இருந்தாலும் கூட அடிப்படையில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, ஆனால் அதே நேரம் இன்றைக்கும் நாமெல்லாம் பேசுகிறோம், என்விரான்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், அதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம், பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் போனோன்னு. இருளரின மக்களுடைய சிறப்பு அம்சமே என்னன்னா, இயற்கையோடு இயந்து வாழ்வது. அவர்கள் செயற்கையாக எதையுமே பயன்படுத்துவதோ அல்லது செயற்கையான நிலையிலோ அவர்கள் தங்களை ஆட்படுத்திக் கொள்வதில்லை. அப்படிப்பட்ட மக்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை விட, ஓரங்கட்டு இருக்கிறார்கள் என்பதை விட விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடியவர்கள். அந்த விளிம்பு நிலை மக்களை 2018 அடையாளம் கண்டு அவர்களுக்கான திட்டத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா ராமநாதன். இல்லை என்ன முக்கியமான விஷயம்னா, இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் தளபதி தலைமையிலான அரசு கவர்மெண்ட் பொறுப்பேற்ற உடனேயே முதல்ல நடந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருளரின மக்களுக்கான தேவைகளை நிறைவு செய்வது என்கின்ற வகையில் தான் நம்முடைய முதலமைச்சர் தன்னுடைய நிகழ்ச்சியை வடிவமைத்தார். அது 2021. ஆனால் ஒரு அரசு சிந்திப்பதை ஒரு தனிநபராக இருந்து சிந்தித்திருக்கிறார் என்கின்ற பொழுது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு சிந்தனையாக நான் பார்க்கிறேன். உங்க மோட்டோவை பற்றியெல்லாம் அப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஒன் ப்ராஃபிட்ஸ் மோஸ்ட் ஹூ சர்வ்ஸ் பெஸ்ட் என்கின்ற ஒரு மோட்டோ இருந்தது. நான் இப்போ அப்படியே என்னுடைய சிந்தனையை அப்படியே இது என்ன எந்த மாதிரியான ப்ராஃபிட், ஏன்னா நம்ம எல்லாம் இங்கே இருக்கவங்க நிறைய பேர் தொழில் ரீதியாக இருக்கிறவங்க இருக்கோம். ப்ராஃபிட்னா இட் இஸ் அசோசியேட்டட் வித் சம்திங் கன்சர்ன் வித் மணி. இப்போ எந்த மாதிரியான ப்ராஃபிட்னு உங்கள் மோட்டோவுக்கான உண்மையான அர்த்தத்தை இந்த மேடையில் அமர்ந்து கொண்டே பார்த்தேன். அந்த அம்மா வந்தாங்க, நல்லம்மை வந்தாங்க, பேசுறதுக்கு இந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல இந்த இடத்துல நின்னாங்க. நின்ன உடனே தன்னுணர்ச்சியோடு அல்லது தங்களை மறந்த நிலையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவரை கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். அதை பார்த்து அவங்க முகத்தில் ஒரு புன்னகை படர்ந்ததை பார்த்தேன். அந்த ப்ராஃபிட், அதுதான் அந்த ஒரு மன நிறைவு என்கின்ற அந்த ஒரு ப்ராஃபிட் அவங்க முகத்தில் பார்க்க முடியுது. அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இன்றைக்கு அவருடைய இல்லங்களிலே அவர்கள் இருவரது படத்தையும் வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட். ஒரு 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 ப்ராஜெக்டில் இப்போ ஃபினான்ஷியல் ப்ராஜெக்டில் பிஸ்னஸ் ப்ராஜெக்டாக இருந்தால் அதில் நமக்கு வருவாய் பண ரீதியான வருவாய் இருக்கும், அது இருக்கும் போகும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த பணியினால் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது, அந்த வரவு என்பது எந்த நாளும் அவர்களை விட்டு போகாது என்பதுதான் இன்றைக்கு நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு அரசு தனிப்பட்ட முறையில் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாருக்குமான தேவைகளை நிறைவு செய்ய முடியாது. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இது எல்லாம் எந்த பிளாட்ஃபார்மில் அவங்க செய்கிறாங்க, என்ன பிளாட்ஃபார்மில். ஐயா கலைத்துறையில் இருக்கக்கூடிய, கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கிறார். எனக்கு அவர் ரோட்டரியில் இருந்து செய்கிற இந்த பணிகளை இப்பொழுதுதான் என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கே தவிர, அவர் கங்காதீஸ்வரர் கோயில் அறங்காவலர் குழு தலைவராக தெரியும் எனக்கு. அதிலிருந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார், நான் செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது எந்த பிளாட்ஃபார்மில் பண்ணுறாருன்னா, ரோட்டரி என்கின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். பொதுவாக அசோசியேஷனுக்கும் கிளப்புக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. தமிழில் இரண்டுக்குமே நம்ம சங்கம் என்று சொன்னாலும் கூட
அசோசியேஷன்னா ஒரே ஏதோ ஒரு வகையில் ஒரு நபர் இன்னொரு நபரோடு தொழில் ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ இணைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய நலன் சார்ந்து அமைக்கப்படும் ஒரு நல சங்கமாக செயல்படும். அதற்கு பிறகு அவர்கள் பொது நலத்திலே ஈடுபடுவார்கள். ஆனால் இது போன்ற கிளப்ஸில் என்னன்னா, சேரும் பொழுதே உங்கள் அனைவருக்கும் ஒரே நோக்கம்தான். என்ன நோக்கமாக இருக்க முடியும்? அதுவும் உங்கள் மோட்டோ தான். தனிநபரை விட நீங்கள் செய்யக்கூடிய சேவை தான் முக்கியம். சர்வீஸ் இஸ் அபவ் யுவர் செல்ஃப் என்கின்ற அந்த அடிப்படையில் அப்படி சேர்கின்ற சங்கங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்படுகிறதா என்கின்ற கேள்வியை முன்வைத்தால் இல்லை. பொதுமக்களுக்காக செயல்படுகிறதா? அந்த வகையில் நான் அறிந்த வகையில் இன்றைக்கு ஒரு பேரலல் ஆர்கனைசேஷன்ஸ், பேரலல் கிளப் இருந்தாலும் கூட ரோட்டரியினுடைய செயல்பாடு உண்மையிலேயே முழுக்க முழுக்க மக்களுடைய நலனை சார்ந்து மக்களுடைய தேவைகளை அறிந்து அதை செய்திருக்கிறீர்கள் என்பதாகத்தான் பார்க்கிறேன். அதில் இன்னொன்று நுட்பமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். இன்னைக்கு 63 குடும்பத்திற்கு வீடு கொடுத்துட்டோம். இந்த 63 குடும்பத்துக்கு வீடு கொடுத்துட்டோம், இன்னும் ஒரு 10 பேர் கொடுக்கலாம். இதெல்லாம் அரசு ஒரு பாப்புலரிஸ்டிக் கவர்மெண்ட் சொல்ற சிந்தனை. ஒரு பாப்புலரிஸ்டிக் கவர்மெண்ட் என்ன சிந்திக்கும்னா, நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் இன்க்ரீஸ் பண்றது. இட் இஸ் நாட் தி குவாலிட்டி ஆஃப் கிவிங். என்ன நாம கொடுக்கிறோமோ அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை விட இது பொதுவான நிலை. ஒரு பாப்புலரிஸ்டிக்கா 63 பேருக்கு நீ கொடுத்தோம், அடுத்து ஒரு 10 பேர் கொடுப்போம், அடுத்து ஒரு 50 பேர் கொடுப்போம், நகர்ந்து கொண்டே போகும் அரசு ஆனது. ஆனா இவங்க கிட்ட என்ன நுட்பமான ஒரு நிலையை பார்த்தேன்னா, முதல்ல 63 பேருக்கு வீடு கொடுத்துட்டோம். இந்த 63 பேருக்கு வீடுன்றது நீங்க ஹவுஸ் இல்லை, இட் இஸ் அ ஹோம். அப்ப அது ஒரு இல்லமானது எப்படி நிறைவடையும்? கட்டி முடிக்கிறதெல்லாம் வீடு கிடையாது, கட்டி முடிக்கிறதெல்லாம் இல்லம் கிடையாது. அது ஒரு கட்டுமானம், அவ்வளவுதான். அது இல்லமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அங்க குடியிருக்கிறவர்கள் நிறைவாக இருக்க வேண்டும், மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், ஒரு தன்னிறைவோடு இருக்க வேண்டும். இதை உணர்ந்து அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரொவிஷன்ஸை இன்றைக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றாரு. சரி, அதோட முடிஞ்சிடுதா? அடுத்து அவருடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வது? அதற்கான சிந்தனையை செலுத்தி இன்றைக்கு வாழ்வாதாரத்திற்காக இங்கே அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தையல் சொல்லிக் கொடுக்க போறோம், இன்னும் பல முயற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் உள்ளபடியே ஒரு சுயநல நிலையிலிருந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இதை துவக்கி வைக்கும் பொழுது நான் இல்லை என்றாலும் கூட இன்றைக்கு நிறைவு செய்கின்ற வாய்ப்பு, கொரோனானால எவ்வளோ பாதிப்புகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு உலகம் பெருமளவு டிஜிட்டலைசேஷன் என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜியை நோக்கி போயிருப்பது போல கொரோனா வந்ததும் ஒரு காரணமாக இருக்கும். அது ஒரு 2 வருஷம் தள்ளி போனது. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இதை திறந்திருக்கீங்க. அதற்காக கொரோனாக்கும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அதற்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதாக மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியிலே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மாநில துணை பொதுச்செயலாளராக இருக்கிறேன். என்னுடைய தலைவர், மக்களவை உறுப்பினர் அண்ணன் எழுச்சி தமிழர், நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு நெருங்கிய நண்பர். அவரே கூட சொல்வார், பார்லிமெண்டேரியனா பார்லிமெண்டோட ப்ரொசீடிங்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஐயா ராமநாதன் அவர்களுக்கும் அவர் நெருங்கிய நண்பர். அந்த வகையில் அந்த நிலையிலிருந்தும் என்னுடைய ஒத்துழைப்பை முழுமையாக நல்குவேன். இதையெல்லாம் கடந்து இதெல்லாம் ஒத்துழைப்பு. நிச்சயமாக மக்களுடைய தேவைகளுக்காக எப்படி அரசை நான் கேள்வி கேட்கிறேனோ அல்லது கோரிக்கை வைக்கிறேனோ அது போன்ற கோரிக்கையை உங்களுடைய சங்கத்திற்கும் ரோட்டரிக்கும் அடிக்கடி நான் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு உங்களிடம் என்னுடைய கோரிக்கைகளை முன்வைப்பேன் என்று சொல்லி என்னுடைய நெஞ்சான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுக்கு தேவையான கருத்துக்களை அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, இந்த மக்கள் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் இருளர்கள் வாழ்க்கையில் பல்வேறு இடங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு மதியம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு காலையில் நடைபெறுவதாக இருந்தது. இன்னும் வெகு சிறப்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் அதில் கலந்து கொள்வதாக இருந்தது. அவருக்கு இன்றைக்கு இந்த ஹாக்கி டோர்னமெண்ட் நடக்குது, அது ரிலேட்டடாக ஒரு ப்ரோக்ராம் இருக்கின்றதுனால வர முடியல. இவை எல்லாவற்றையும் விட இந்த மாவட்டத்திற்கான அமைச்சர் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசனுடைய மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு இருக்கிறது. இவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மதியம் சிறப்பிக்க இருக்கிறார் என்பது பெரிய பெருமை. ஒட்டுமொத்தமாக திருப்போரூருக்கு பெருமை தேடி தந்த உங்களுடைய இந்த நற்பணிக்கு தலைவணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். PRID Rotarian A.S. Venkatesh needs no introduction in the Rotary family, and I request him to address the gathering. இனிய காலை பொழுதில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தட்டுறதுன்னு நல்லா தட்டுங்க, இல்லை தட்ட வேணாம், ஏதோ ஒன்று பண்ணுங்க.
இது வந்து ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் பல ரோட்டரி நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு பயனாளிகளை ஒரு சேர இணைத்து அவர்களை பெருமளவு பயன்படும் விதமாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒரே ஆளாக தான் இருக்க முடியும். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கலியுக கர்ணன் நண்பர் அபிராமி, கலைமாமணி அபிராமி ராமநாதன். அவர் பேரை தனியாகவே சொல்ல முடியாது, ஆட்சி பேரையும் சேர்த்து தான் சொல்லி ஆகணும். நான் அவர் வந்து தனியாக ஒன்றுமே கிடையாதுங்க. அது வந்து ஜோடியாக இருந்தால் தான் அவங்களுக்கு வெயிட்டு, மரியாதை ஜோடிக்கு தான். நல்லம்மை அண்ட் அபிராமி ராமநாதன். அவரை வாழ்த்த அளவுக்குலாம் எனக்கு என்ன வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஆனால் அவர் கூட அமர்வதற்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி தான் என்னால் சொல்ல முடியும். வாழ்த்த ஒரு அளவுக்குலாம் எனக்கு வயசு வரல. இந்த மேடையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த நிகழ்வில் கலந்ததில் மகிழ்ச்சி. அதை விட ஒரு சுயநலமாக சிந்தித்தால் ஒரு கலியுக கர்ணன் அவர் ராமநாதன் ஐயா இருக்கார். கூட கவிக்கோ டாக்டர் ஜிவி அவர்கள், அவருடைய பாதிப்புப்படாத இடமே, அவருடைய கல்வி நிறுவனங்கள் மூலம் பயனடையாத இடமே இந்தியாவில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. சமீபத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ஒரு ரிசர்ச் டேட்டா வந்திருந்தது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் முதல் 10 இடங்கள் இருக்கிற இந்தியா முழுக்க எவ்வளோ பல்கலைக்கழகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதில் முதல் 10 இடங்களில் வந்துக்கூடிய இடத்துல பார்த்தா விஐடி இருக்குது. அதில் அது படிக்கும் போதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நாம் சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு பல்கலைக்கழகு நாட்டு தேசிய அளவிலும் உலக அளவிலும் பேசப்படுகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் ஐயாவுடைய விஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். அவர் கூட உட்காந்து அவர் கூட பேசுவதற்கும் பழகுவதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ராமநாதன் சார் ஐயாவுக்கு. நமது முன்னாள் பாரத ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அவர் வந்து இளைஞர்கள்லாம் பார்த்து கனவு காணுங்கள் இளைஞர்களே, கனவு காணுங்கள்னு சொல்லுவார். நிறைய படிச்சிருப்பீங்க. ட்ரீம், மை யங் இந்தியா ட்ரீம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இது மாதிரி ஒரு நிகழ்வு பெங்களூரில் நடக்கும்போது ஒரு பள்ளிக்கூட பசங்கள்லாம் இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன பையன், ஒரு 10-11 வயசு இருக்கும் பையன், அவன் கையை தூக்கிலாம், ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், கேள்வி கேட்கலாமா அப்படின்னா. ஆனால் அது கூட இருக்கிற வாதியாரங்கள்லாம் இல்லை 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 ஜனாதிபதி பேசுகிறாரு, நீ சும்மாருன்னு அவர் அடக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ ஐயா அப்துல் கலாம் ஐயா மேடையிலேருந்து பார்த்துட்டு, சின்ன பையன் கேட்க விடுங்க, அவன் என்ன கேட்கணுமோ கேட்க விடுங்க அப்படின்னா. அப்போ அந்த பையன் கேட்டான், ஐயா நீங்கள் வந்து கனவு காணுங்கள்னு சொல்கிறீங்க, ஆமாம் அப்படின்னாரு. ஒவ்வொரு முறையும் நான் கனவு காண ட்ரை பண்ணும்போது டீச்சர் வந்து என்னை எழுப்பி விட்டுறாங்க, கொஞ்சம் தூங்க விடுங்க. இதே மாதிரி எல்லாரும் கொல்லுன்னு சிரித்தாங்க அங்கே கூடியிருந்த கூட்டத்தில். அந்த சிரிப்பை அடங்கின பிறகு கலாம் ஐயா அவர்கள் சொன்னாங்க, நீ தூக்கத்தில் காண்பதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னாரு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா அவர்கள் கண்ட கனவு இன்று நினைவாகி இருக்கிறது என்றால் அவர் தூங்காமல், அவரை தூங்க விடாமல் அந்த கனவு அவர் மேல் ஏற்படுத்திய தாக்கம், அதன் மூலம் நடந்த நிகழ்வுகள் தான் இன்று இந்த நல்லம்மை ராமநாதன் நகர் ஒரு நினைவாக உண்மையாகி ஆகியிருக்கிறது. இல்லாட்டினா கனவாக தான் இருந்திருக்கும். அவருக்கு அன்னைக்கு கனவு கண்டுட்டு இன்னும் நல்லா கனவு காரன்னு தூங்கிட்டு இருந்தாருன்னா இன்றைக்கி நடந்திருக்காது. தூங்காமல் இருந்தனால தான் இன்றைக்கி இது உண்மையாகி இருக்கிறது. இது வந்து ஏனோ தானோ என்று கட்டவில்லை. அதாவது சரி, ஒரு சமுதாயத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பின்தங்கியப்பட்ட மக்கள், அவர் எம்எல்ஏ ஐயா பாலாஜி ஐயா சொல்லும்போது சொன்னார், விளிம்பில் இருக்கும். புது வார்த்தை நான் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி உங்ககிட்ட இருந்து, மார்ஜினலைஸ். எனக்கு இங்கிலீஷில் தெரியாது, தமிழ் வார்த்தை இன்றைக்கி உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். விளிம்பில் இருக்கும் ஒரு தட்டு மக்கள் அப்படின்னு. அவர்களுக்கு தானே கட்டுறோம். ஒரு சுமாராக கட்டி கொடுத்து ஒரு ஒரு 100 சதுரடியிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க வந்து ஒழுகக்கூடிய கூரையில் இருந்த மக்களுக்கு என்ன கட்டி தான் அதை விட ஒரு முன்னேற்றம் தானே நினச்சி கட்டி கொடுத்துருக்கலாம். அவர் அப்படி நினைக்கல. கட்டுவதை ஒழுங்காக கட்டுவோம், நல்ல விதமாக கட்டுவோம், ஒரு மாளிகையாக கட்டுவோம் என்ற அளவுக்கு சிந்தித்து அதற்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி, ஒரு தெருவிளக்குகளை கொடுத்து, உயர்நிலை நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து, எல்லாம் ஒரு ப்ராப்பர் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டில் என்னென்ன தேவையோ அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரு. அதுதான் அவருடைய பெருந்தன்மைக்கு காரணம். ஏனோ தானே கட்டி கொடுத்தா நீங்கள் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நம்ம இருக்கிறதோட இது பெட்டர் தானே,
என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படி இல்லாமல் ஒரு முழு மனதாக ஈடுபாடுடன் கட்டி கொடுத்துருக்கார் என்றால் அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதருக்கு அடையாளம். அது நான் காலையில் உள்ளே வரும்போது எனக்கு நீங்களாம் கோயில் நல்லமை ராமநாதர் நகர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் யூனிஃபார்ம் அந்த ஒரே கலர் சேலையை பார்த்தோன்னே நீங்கள்லாம் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது கூட வரும்போது ஒரு 5-6 பேர் கூட வந்துட்டு இருக்கும்போது அவங்க நினச்சாங்க சரி நான் யாரோ பெரிய ஆள் போல இருக்குன்னு நினைச்சாங்க. தப்பாக நினச்சி அவங்க என்ன பண்ணாங்க, ஐயா வணக்கம் ஐயாண்டாங்க. நானும் வணக்கம். ஆனால் அவங்க நான் தான் ஏதோ அவங்களுக்கு பண்ணிட்டேன், நான் ஒன்றும் பண்ணலைங்க. அவங்க கூட உட்காந்துருந்தேன். இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு கூடை நிறைய பூவோடு நான் உட்காந்துருக்கேன், நல்ல மணக்கம், நானும் மணப்பேன் அதில். அப்போ கேட்டாங்க, ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, நாங்கள் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறோன்னு தெரியல அப்படின்னு யதார்த்தமாக என்கிட்ட சொன்னாங்க. ஒரு நன்றி சொல்லும் விதமாக நான் ஒன்று தான் சொன்னேன், எனக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒன்றும் பண்ணல. ஆனால் நீங்கள் இதை செய்தவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் பராமரிப்பை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கொள்ளணும். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம். கட்டி கொடுக்க முடியும், அந்த இடத்த சுத்தமாக சுகாதாரமாக ஒரு நல்லபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. அது பண்ணால் அதுதான் பெரிய நன்றி. அது இவ்வளவு 7.5 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு நகரை ஏற்படுத்தி கொடுத்தார் என்றால் அது ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தாலும் இன்று எப்படி இருக்கிறது அதே போல் ஒரு புதுமை மாறாமல், பொலிவு மாறாமல், அழகு மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் இருக்குது. அதை பண்ண முடியுமா? முடியும்னா நல்ல கை தூக்குங்க எல்லாரும். எல்லாரும் முடியும்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் பண்ணாலே அதுதான் இருக்கக்கூடிய ஒரே விதமான நன்றி. இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஐயா ராமநாதன் ஐயாவை பற்றி. இது அவர் பண்ண பல நூற்றுக்கணக்கான நல்ல காரியங்கள் இதுவும் ஒன்று. நிறைய பண்ணியிருக்காரு. அதை பற்றி பேசினா இன்னும் ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய பெருந்தன்மை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு 7.5 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு திட்டத்தை எடுத்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் இந்த 7.5 கோடி ரூபாயும் அவரால் கொடுத்துருக்க முடியும். ஒன்றுமே விஷயம் கிடையாது. 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா கொடுக்குறவருக்கு 7.5 கோடி ரூபா கொடுக்க முடியாதா? முடியும். ஆனால் இந்த புண்ணியம் மற்றவர்களையும் சென்றடைய வேண்டும் என்று மற்றவன்டே வாங்கியிருக்காரு. இது ஒரு நல்ல காரியம். இந்த புண்ணியம் மற்றவர்களுக்கும் அதில் பங்கு பெற வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மற்றவங்க சரி நான் ஒரு 4 கோடி ரூபா கொடுத்துட்றேன், பாக்கி இஷ்டம் இருக்கிறவங்க கொடுங்கன்னாங்க. அதில் வந்தவங்க தான் மற்ற டோனர்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் தட் யூ ஹவ் டன். I am really happy that I am a part of this wonderful occasion, wonderful event. Thank you. God bless. Thiru Kalvikko Dr. G. Viswanathan. He is a great visionary and a pioneer in the field of education. He is a person who needs no introduction. எல்லாருமே ஆளுக்கால சொல்லியாச்சு. அவர் more aptly அவருக்கு என்ன சொல்லலாம்னா உழைப்பால் உயர்ந்த மனிதன். He has reached his peak by sheer hard work and perseverance. Please, now we are waiting to hear your address, sir. அனைவருக்கும் வணக்கம். குயிலிக்குப்பம் என்ற கிராமத்தை நல்லம்மை ராமநாதன் குயிலிக்குப்பம் நகராக மாற்றியிருக்கின்ற பிரம்மா வேலையை செய்திருக்கின்ற கலைமாமணி அபிராமி நாகநாதன் அவர்களே, திருமதி நல்லம்மை அவர்களே, விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலாஜி அவர்களே, திரு வெங்கடேஷ் அவர்களே, ரோட்டரி ஆளுநர்களே, முன்னாள் ஆளுநர்களே, ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகிகளே, செயற்குழு உறுப்பினர்களே, இந்த அருமையான திட்டத்திற்கு பொருளுதவி செய்த அத்துணை பேர்களுக்கும் ராமநாதன் உட்பட என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டு அவருடைய புது வீடுகளை பெற்றிருக்கின்ற 63 குடும்பத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் ஒரு குப்பத்தை சார்ந்தவன். எங்கள் ஊர் பேர் கொத்தகுப்பம், குடியாத்தம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அதனால் கிராமம் எப்படி இருக்கும், கிராமத்தின் என்ன பிரச்சனைகள் என்ன என்பதை நான் அறிந்தவன். அப்பொழுது எங்கள் ஊரில் ஒரு 150 வீடுகள் இருந்தன. அதில் ஒரு 50 வீடுகள் தான் ஓட்டு வீடுகள், மாடி வீடு கிடையாது. மிச்சம் 100 வீடும் குடிசைகள் தான். இப்பொழுது கொஞ்சம் மாறி இருக்கின்றன, இன்னும் முழுவதுமாக மாறவில்லை. காரணம், எங்கள் ஊருக்கு ஒரு ராமநாதன் கிடைக்கவில்லை.
நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அதை எப்படி தீர்க்க முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த கோயில் குப்பத்தை தேர்ந்தெடுத்து அதை குக்கிரமாக இருந்ததை இன்றைக்கு நகரமாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்கும் அவருடைய துணைவியாருக்கும் குடும்பத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவைகள் என்ன என்பதை அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். சூடான சோறு, கிழியாத ஆடை, ஒழுகாத வீடு என்று குறிப்பிட்டார்கள். உங்களுக்கு ஒழுகாத வீடு மட்டுமல்ல, பிரமாதமான வீடுகளை இன்றைக்கு அளித்திருக்கின்றார். வழக்கமாக வசதியானவர்களே பல பேர் அந்த செல்வத்தை வெளியே கொடுக்க மாட்டார்கள். அப்படி கொடுத்தாலும் ஏதோ ஓரளவுக்குத்தான் கொடுப்பார்கள், மற்றதை கொடுப்பதில்லை. அதற்கு அண்ணா ஒரு முறை சொன்னார், ஏனோ இரும்பு பெட்டிக்கு இதயத்துக்கும் ஆண்டவன் சம்பந்தம் வைக்கவில்லை என்று குறிப்பிட்டார்கள். அதாவது வயசிருப்பவனுக்கு கொடுக்குற மனசு வரலன்னு. அதற்கு மாறுபட்டு ராமநாதன் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னால் இயன்ற அனைத்தையும் சமூகத்திற்காக, ஏழைகளுக்காக செலவழிக்கிறார்கள். அதோடு சேர்ந்து இன்றைக்கு பல பேர் அதில் அளித்திருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிலை நாடு முழுவதும் வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். ராமநாதன்கள் ஒவ்வொரு ஊருக்கும் தேவை. அப்பொழுது இந்த நாட்டிலே குடிசைகளே இருக்காது. கிட்டத்தட்ட 3 கோடி பேருக்கு வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில், இந்தியாவில். அதில் 10 to 12 லட்சம் பேருக்கு வீடு இல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். குடிசையில் இருப்பார்கள். சில நேரத்தில் பெரிய குடிசையாக போட்டு பாதியை மாட்டுக்கும் மீதியை இவர்கள் குடியிருப்பார்கள். நான் ஊரில் பார்த்துருக்கின்றேன். அந்த நிலை இன்னும் நீடிக்கிறது. அதற்கு காரணம் வறுமைதான். இந்த வறுமை இல்லாமல் செய்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியாது. வீடு கட்டி கொடுப்பது ஒரு வழிதான். ஆனால் இப்போ நாம் நிறைய இலவசங்களை கொடுக்கிறோம். நான் இலவசங்களுக்கு எதிராக இல்லை. ஆனால் எவ்வளவு காலத்துக்கு இலவசம் வாங்குவதுகின்றலேயே மக்களை வைத்திருப்போம். இலவச வேட்டி, இலவச சேவை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அநேகமாக 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுக்கிறோம். உன்னுடைய இலவச வேட்டி சேலை வேண்டாம், நான் வாங்கி கொள்ளுகிறேன் என்ற சூழ்நிலைக்கு என்றைக்கு மக்களை மாற்றுகிறோமோ அதுதான் உண்மையான முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம். அந்த பொருளாதார முன்னேற்றத்தை நாம் அடைய வேண்டும். இந்திய நாடு அடைய வேண்டும். தமிழ்நாடு அதில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறவன். ஒன்று, நாம் போதுமான அளவுக்கு இன்னும் வளரவில்லை. நாம் ஏழை நாடுகள் பட்டியலே இல்லை, வளர்ந்த நாடுகள் பட்டியலேயும் இல்லை. அதற்கு காரணம் ஓரளவுக்கு வளர்ந்து அதோடு நின்றிருக்கிறோம், அல்லது மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளிலே உங்களுக்கு தெரியும், தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் என்று உண்டு. அது 13 அல்லது 14,000க்கு மேலே இருந்தால் தனிநபர் வருமானம் வளர்ந்த நாடு என்று சொல்வோம். அதற்கு கீழே இருப்பவர்களெல்லாம் வளருகின்ற நாடு என்று சொல்வோம். $2,000 கீழே இருக்கிற நாடுகளையெல்லாம் அண்டர் டெவலப்ட் என்று குறிப்பிடுகின்றோம். வளர்ச்சி பெறாத நாடுகள் என்று சொல்வார்கள். நல்ல காலமாக அந்த வளர்ச்சி பெறாத நாடுகள் பட்டியலுக்கு இப்போது மேலே வந்துவிட்டோம். காரணம், 2023 நம்முடைய தனிநபர் வருமானம் $2,600 வந்துவிட்டது. நாமும் 2-3 வருஷத்துக்கு முன்னால் அந்த பட்டியலில் தான் இருந்தோம். நிறைய ஆப்பிரிக்க நாடுகள், கொஞ்சம் ஆசிய நாடுகள் இந்த பட்டியலில் இருக்கின்றன. இதெல்லாம் தீர வேண்டுமானால் என்ன செய்ய முடியும்? எல்லோருக்கும் வசதி இருந்து அவர்களே சொந்தமாக வீடு கட்டி கொள்ளுகின்ற அளவுக்கு தர முடியுமா என்று நான் பார்த்தேன். நாங்கள் விஐடியிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். ஸ்டார்ஸ் என்று பெயர், சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டார்ஸ் திட்டத்தில்
ஏழை மாணவர்களை அதுவும் அரசு பள்ளியில் ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவனையும் மாணவியும் ஆண்டுதோறும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கல்வி, ஹாஸ்டல், அவர்களுக்கு தங்குமிடம், சாப்பாடு எல்லாவற்றையும் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்து விடுகிறோம். படிக்க எல்லாம் என்னென்ன உண்டோ அத்தனையும் அப்பா அம்மாவுக்கு செலவில்லாமல் செய்கிறோம். இது அதை ஊக்குவிப்பதற்காக கிராமப்புறத்தில் இருப்பவர்களும் வர முடியும், அரசு பள்ளியில் படிக்கிறவர்களும் மேலே வர முடியும் என்று காட்டுவதற்காக. சென்ற ஆண்டு அதில் இப்போ ஒரு 10 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். அவர்களுக்காக ஒரு தனியாக ஒரு விழா நடத்தி யார் யார் படித்து முடித்து வெளியில் வேலைக்கு போயிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வர சொல்லி அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள சொன்னார்கள். நானும் அதற்கு போயிருந்தேன். அதே தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கிராமத்து மாணவன் இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தில் படித்து இப்பொழுது வேலைக்கு போய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் வந்து பேசினான். அப்பொழுது அவன் சொன்னது, எங்கள் அப்பா கூலி வேலை செய்பவர், எங்கள் அம்மாவும் அதே வேலை தான், சில நேரத்தில் போகவும் மாட்டார்கள். மாத வருமானம் 5000த்திலிருந்து அதிகபட்சம் 10,000 வரை தான் எங்களுக்கு வரும். இப்பொழுது நான் படித்து விட்டு வேலைக்கு போயிருக்கிறேன். எனக்கு 1.25 லட்சம் மாத சம்பளம். இந்த சம்பளத்தை வைத்து முதல் செய்த காரியம் எங்கள் குடிசையை அகற்றிவிட்டு இப்பொழுது மாடி வீடு கட்டிவிட்டேன் என்று சொன்னான். ஆக கல்வி எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதற்கு ஒரு உடையாகும். அவன் சொன்னான், அடுத்து நான் பண்ணது என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு பொண்ணு பார்த்துங்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடியது எது என்று சொன்னால் கல்விதான். அந்த கல்வியை நாம் எல்லோருக்கும் அளிக்க வேண்டும். நம்முடைய நிதி ஆயோக் என்று இருக்கிறது. அந்த காலத்தில் பிளானிங் கமிஷன் தான், இப்போ நிதி ஆயோக் என்ற பெயர் மாற்றம் பெற்று இருக்கிறது. அவருடைய கணக்குப்படி இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவர்கள் 25%. அது சராசரி. ஆனால் மாநிலத்திற்கு மாநிலம் அது வேறுபட்டுகிறது. நான் அதையும் பார்த்தேன். கல்வி அதிகமுள்ள மாநிலங்களில் வறுமை குறைந்து போயிருக்கிறது. கேரளாவில் 1% தான் வறுமை, தமிழ்நாட்டில் 5%, மற்ற தென்னிந்திய மாநிலங்களெல்லாம் 10, 12, 15க்கு உள்ளே தான். பீகாரிலே அது 52%. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் எல்லாமே 35, 40% இருக்கிறது. ஆக கல்விதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. இந்த வறுமையை ஒழிக்க வேண்டுமானால், இல்லாமையை போக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே மருந்து, இந்த சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கல்வியை கொடுத்தால் எல்லாமே சரியாக போயிடும், வளர்ந்து விடுவார். அதில் சந்தேகமே வேண்டாம். நான் ரோட்டரியை கேட்டுக்கொள்வது, எனக்கு உலகத்திலேயே அதிகமான நாடுகளில் இருப்பது ரோட்டரி இயக்கம்தான். நானும் ரிட்டையர்டாக இருந்தேன் ஒரு காலத்தில். நான் வழக்கறிஞராக போய் சேர்ந்த உடனே 1963 வேலூரில் ரோட்டரி கிளப்புக்கு அப்ளிகேஷன் போட்டேன். அவங்க எந்த அப்போல்லாம் கேட்டகரி உண்டு, இப்போ இருக்கான்னு தெரியல. அது என்ன கேட்டகரியில் ஒன்று சேர்க்கணும்னு. ஏற்கனவே அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதில் சேர்க்க முடியல. அக்ரிகல்ச்சரில் சேர்க்கலாமான்னு பார்த்தாங்க, அதுலேயும் ஆட்கள் ஏற்கனவே அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க. கடைசியில் எனக்கு கண்டுபிடிச்சி அக்ரிகல்ச்சர் கோகனட் க்ரோயிங், ஏன்னா நான் தென்னந்தோப்பு வச்சிருந்தோம், அதனால் எனக்கு அந்த இதெல்லாம் உறுப்பினராக சேர்த்தாங்க. ரோட்டரியில் ஒரு 3-4 வருஷம்தான். அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு போன பிறகு அது போக முடியாமல் போச்சு. ஆக ரோட்டரி இயக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவர்களை நிறைய எங்கள் ரோட்டரியுடைய முக்கியஸ்தரெல்லாம் வந்திருக்கிறீர்கள். நான் கேட்டுக்கொள்வது, இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களால் அனைத்தையும் செய்யுங்கள். நம்மால் அதை வெற்றிகரமாக செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது ஒரு மாவட்டத்தில் மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை மட்டும் ஒரு முன்மாதிரியாக ஆக்க வேண்டும் என்று முடிவெடுத்து உயர்கல்வியை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இப்பொழுது 8-10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அனைவருக்கும் உயர்கல்வி என்ற ஒரு அறக்கட்டளை, யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற ஒன்றை ஏற்படுத்தி நான் அதுக்கு தலைவர். மாவட்டம் முழுதும் இருக்கிற எல்லோரும் அதில் உறுப்பினராக இருக்கிறார்கள்.
அதில் பணத்தை வசூல் செய்து யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்று விடாமல் அவரிடத்தில் பேசி, பெற்றோரிடத்திலும் பேசி, உங்களுக்கு எது பிடிக்கிறதோ எது கிடைக்கிறதோ அதை படியுங்கள், எனி டிகிரி அது எனி டிப்ளமா என்று சொல்லி அவர்களை படிக்க வைக்கின்றோம். இதுவரை 7000 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கிறோம். அதில் இருந்து அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் உயர்கல்வியை கொடுக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். அந்த உதவியை பெற்றவர்களிலே 3/2 பங்கு மாணவிகள், பெண்கள். அந்த அளவுக்கு குழந்தை திருமணத்தையும் தடுத்து நிறுத்தி விட்டோம். உங்களுக்கு சரியும், பல ஊர்களில் 10ஆம் வகுப்போடு பெண்களை நிறுத்தி விடுவார்கள். அதுவும் பாஸானா பரவாயில்ல, 11, 12க்கு அனுப்புவாங்க. ஃபெயிலானால் மேலே அனுப்பவே மாட்டாங்க. பாஸானா காலேஜ், ஃபெயிலானா மேரேஜின்னு பேர். அதெல்லாம் 16, 17 வயசில் கல்யாணம் பண்ணி முடிச்சுருவாங்க. எப்படியா ஒருத்தங்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை மாற்றி இப்பொழுது எல்லோரும் அவர்களெல்லாம் 20 வயதுக்கு போகின்ற அளவுக்கு ஏதாவது ஒரு டிகிரியை முடிக்கின்ற அளவுக்கு வைத்திருக்கின்றோம். இந்த நாடே நாம் இன்னும் பின்தங்கி இருப்பதற்கு இதுதான் முக்கிய காரணம். நம் நாட்டில் இப்பொழுது 10% பேர் தான் டிகிரி ஹோல்டர்ஸ், பட்டதாரிகள். இந்த 144 கோடியில் வெறும் 10% பேர் தான் இருக்கிறோம். இது மாற வேண்டும். இதற்கு அரசுகள் கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார்கள். நாம் எவ்வளவு பேருக்கு உதவி செய்கிறோம். இப்பொழுது கூட பார்த்தேன் செய்தியை, ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று, புத்தகமாக கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டு அது சாதகமாக தீர்ப்பு வழங்கி அரசாங்கம் இப்பொழுது மேல் அப்பீலுக்கு போயிருப்பதாக நான் செய்தியை பார்த்தேன். அதில் என்ன செலவாகிவிடும் அவர்களுக்கு புத்தகமோ ஏதாவது வாங்கி கொடுத்தால்? இது மாதிரி காரியத்தை செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும். வேறு எங்கெங்கே இலவசங்கள்லாம் கொஞ்சம் குறைத்து கல்வியை இலவசமாக கொடுக்கின்ற அரசாங்கம் இந்த நாட்டுக்கு வேண்டும். இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறார். ஒரு 25-30 நாடுகளில் உயர்கல்வி கூட இலவசமாக வழங்கப்படுகிறது. அதுவும் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் இலவச கல்வி. நம்முடைய மாணவர்கள் இங்கே படிக்கப் போகிறார்கள், அவரிடத்தில் கூட பணம் வாங்குவதில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கல்விக்கு செலவழிக்கிறார்கள். நாம் நம்முடைய மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு, நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்களுக்கு கல்வியை கொடுத்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அவர்களே சொந்தமாக எல்லாம் செய்து கொள்வார்கள். இலவச வேட்டி சேலை கொடுக்க வேண்டாம், வீடு கூட கட்டி கொடுக்க வேண்டாம். எங்களுடைய மாணவன் மாதிரி அவர்களே வீடு கட்டி கொள்வார்கள். குடும்பமே மாறிவிடும். இந்த கல்வி வீட்டையும் மாற்றும், நாட்டையும் மாற்றும். அதை நாம் அடுக்க வேண்டும். அதற்கு ரோட்டரி தன்னாலான அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அபிராமி ராமநாதன் அவர்களும் அவருடைய துணைவியாரும் சேர்ந்து செய்திருப்பது இந்த நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணம். இது மாதிரி இந்தியா முழுவதும் செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் கலந்து கொண்டிருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்ற ரொட்டேரியன்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த குயிலிக்குப்பம் நகரிலே வாழ்கின்ற மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.